சார் அவங்க இப்போ பாதிக்கப்பட்டவங்க இல்லை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறவங்கள நம்ம எந்தெந்த வகையில் புகார் அளிக்க முடியும் சார்? ரொம்ப சிம்பிளாக ஆன்லைன்லேயே புகார் பண்ணலாம். நம்ம எல்லார் கையிலையும் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு ஆதாரங்களை டக்குன்னு எடுத்துட முடியும் நம்ம. ஓகே, அந்த சம்மந்தப்பட்ட எண் இந்த நேரத்தில் இந்த வண்டியில் இவங்க தான் போவாங்கன்னு அதில் இருக்கும். அவங்க தப்பிக்கவே முடியாது. இந்த ரூட்டில் இந்த என்னுடைய வண்டி ஒரு பஸ்ஸு, ஒரு போக்குவரத்து வண்டி, அதை நீங்கள் எடுக்கிறீங்க, எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா இன்னார் தான் போனாங்க அப்படின்றது 100% நிரூபணமாகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் காவல்துறைக்கே டிராஃபிக்கே நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு அவசரமான போகக்கூடிய வண்டிகள் இருந்தனா அவங்கள போய் நீங்கள் புகார் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு நம்ம வழி விடுறது நம்ம சட்டப்படி கடமை, சமூக கடமை. ஓகே, அது தவிர்த்து மற்ற வேற யாரும் நான் எனக்கு ப்ரிவிலேஜ் உண்டு, நான் எம்எல்ஏ, என் இஷ்டம் போல் நான் எதில் வேணால் போவேன், ஒரு மேலதிகாரி நான் போவேன், நான் ஒரு பெரிய அரசியல்வாதி நான் போவேன், நான் கவுன்சிலர் நான் போவேன், என்னை யாரும் டிராஃபிக் போலீஸ்லாம் இது பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அவங்களும் ஒரு சாதாரண சிட்டிசன் தான். ஓகே, சிட்டிசன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான குடியுரிமை, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உரிமை தான். அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் கிடையாது. ப்ரிவிலேஜ் மக்களாக பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறது தானே தவிர அவங்க அதை எடுத்துக்கவே முடியாது இந்த இடத்துலையும்.